அந்த பிள்ளையும் பையனையும் இன்னைக்கு தலைவர் பாதுகாக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு திட்டமா மகளிர் உரிமை தொகை எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க. புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம். பாலுக்கு 3 ரூபா விலை குறைச்சிருக்கோம். ஏற்கனவே டீசல் விலையை குறைச்சோம். நம்ம ஏற்கனவே கொரோனாவுக்காக நம்ம ஆட்சி வந்தது எல்லாத்துக்கும் ரேஷன் கடைக்கு 4000 ரூபா கொடுத்தோம். எடப்பாடி கொரோனால என்ன பண்ணாரு? வீட்டில் இருந்தாரு. பூட்டிக்கோ, வீட்டில் உட்காந்து வேலைக்கு போகாத, கடையை திறக்காத, முத்தம் தொளிக்காத, வீட்டில் இரு, மூடிக்கோன்னாரு. மோடி என்ன சொன்னாரு? கைத்தட்டு போயிரும், விளக்கு வை போயிரும், எல்லாரும் கோ கொரோனான்னு அடிச்சாங்க. முட்டாத்தனமான செயல்கள்லாம் சொன்னாங்க. ஆனா நம்ம தலைவர் வந்து என்ன செஞ்சாரு? கடையை திறங்க, ஃபேக்டரியை திறங்க, விவசாயம் நடக்கட்டும், உப்பளம் திறங்க, எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் திறந்து போங்க, நான் 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா நம்முடைய தமிழ்நாடு இயங்க ஆரம்பிச்சது. மக்களுடைய பணப்புழக்கம் வந்தது, பொருளாதார வளர்ச்சி வந்தது. எல்லாரும் இன்னைக்கு கொரோனால இருந்து ஏற்பட்ட லாஸ்ல மீட்டு வந்துட்டோம். அடுத்து வெள்ளம், எவ்வளோ லாஸ், எல்லாத்துக்கும் தூத்துக்குடியில் அத்துணை பேருக்கும் லாஸ் தான். வீட்டில் மோட்டார் போச்சு, ஸ்கூட்டர் போச்சு, கிரைண்டர் போச்சு, பிரிட்ஜ் போச்சு. இன்னைக்கு நம்ம கடுமையான உழைப்பில் எல்லாமே மீண்டு வந்திருக்கோம். நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு கார்டுக்கு ரூபாய் 5000 ரூபாய் நம்ம உப்பள தொழிலாளர் கொடுத்தாரு. மற்றவங்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாரு. கார்டுக்கு 6000 ரூபாய், உப்பள தொழிலாளருக்கு டபுள் மடங்கு. ஆகவே எல்லாம் கொடுத்து நம்மள மீண்டு வந்த இந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி நல்லாட்சி புரிந்து வருகிறார். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்குது. அதனால அவங்க என்ன செய்யன்னு தெரியாம நம்முடைய பாஜக அரசு இல்லாத பொருளான்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனா நிச்சயமா குட்டையை குழப்பி மீனை பிடிக்கலாம். ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் சண்டையை மூட்டி நம்ம பிளவு உண்டாக்கணும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வாக்கு வங்கியை கலைக்கணுன்றதுக்காக திட்டமிடுறாங்க. அது ஒரு நாள் நடக்காது என்பதை நான் உறுதியோடு இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல எடப்பாடி பழனிசாமி உள்துறை மந்திரி, ஆமையா உள்துறை மந்திரி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? அமித்ஷா அவர்களே மூஞ்ச மூடிக்கிட்டு போறாரு. ஏன்? அது ஒண்ணு அவமானம் இல்லையே. அமித்ஷாவை சந்திக்கிறது என்ன அவமானமா? அன்னைக்கு 3 கார் போனாரு தாண்டி. இன்னைக்கும் பத்தி நம்ம முகத்துல கர்ச்சி போட்டு நான் மூஞ்சிதான் தொடிச்சேன்றாரு. எதனால அப்படி போறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து அதிமுகவை அடகு வச்சுட்டாரு. சொல்லிட்டார்ல, இன்னைக்கு 2014 என்னைய முதலமைச்சர் ஆக்கினது பாஜக தான் சொல்லிட்டாரு. ஆகவே ஏற்கனவே நீங்க அடகு வச்சுதான் உதய மின் திட்டம், எல்லாருக்கும் எல்லாம் ரேஷன் பொருள், அனைவருக்கும் எல்லாம் ரேஷன் கொடுக்கணும், ஒரே நாடு ஒரே ரேஷன், எல்லா திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டது இந்த எடப்பாடி. அதனாலதான் இன்னைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம். அதே போல இன்னைக்கும் அவரு அடவு வச்சுட்டாரு. ஆகவே நம்ம இந்த முறை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றிட வேண்டும். திராவிட அந்த கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா பகுதியும் முன்னேறணும், எல்லா மக்களும் நம்ம சமம் அப்படின்ற அந்த கொள்கையை நாம் காப்பாற்றியாக வேண்டும். நம்முடைய மக்களை காப்பாற்றியாக வேண்டுமானால் நம்முடைய இனப்பகவர் நம்ம தமிழினத்துக்கு யாரு